ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் அக்னி தீர்த்த கடற்கரை அருகே பாதாள சாக்கடையில் இருந்து கழிவுநீர் வெளியேறி ஆறு போல் ஓடுவதால் கோவிலுக்கு செல்லும் பக்தர்களுக்கு நோய் தொற்று ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்த விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பூபேஷ் சந்திரன். அந்த பாதாள சாக்கடையை சரி செய்யும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதா? துறை சார்ந்த அதிகாரிகள் என்ன சொல்கிறார்? நிச்சயமா வணக்கம் காசினி. இந்தியாவினுடைய மிக முக்கியமான அடையாளங்களில் ஒன்றாக திகழக்கூடியது ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய அருள்மிகு ஸ்ரீ ராமநாத சுவாமி திருக்கோயில். இங்கிருக்கக்கூடிய அக்னி தீர்த்த கடற்கரையில் புனித நீராடுவதற்காக நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் அதே போல சுற்றுலா பயணிகள் இங்கு வருவது என்பது வாடிக்கை. தங்களோடு வாழ்ந்து மறைந்த முன்னோர்களுக்கு இங்கிருக்கக்கூடிய அக்னி தீர்த்த கடற்கரையில் தர்ப்பணம் அளித்து வழிபடுவதன் மூலம் அவர்களுடைய ஆத்மா சாந்தி அடையும் என்ற நம்பிக்கையின் அடிப்படையில் இங்கு ஏராளமானோர் வந்து தர்ப்பணம் செய்வது என்பது வாடிக்கை. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் வந்து செல்லக்கூடிய அந்த பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் முகம் சுளிக்கும் விதமாக தொடர்ச்சியாக நகராட்சி மூலமாக செல்லக்கூடிய பாதாள சாக்கடை கழிவு நீரானது அக்னி தீர்த்த கடற்கரையில் எந்த ஒரு சுத்திகரிப்பும் செய்யாமல் நேரடியாக கலக்கப்படுகிறது. இது குறித்து மாவட்ட நிர்வாகத்திலும் பல்வேறு புகார்கள் தெரிவித்தும் கூடிய மாவட்ட ஆட்சியர் கடந்த முறை இருந்த ஆட்சியர்கள் கூட நேரடியாக ஆய்வு செய்து அதனை தடுத்து நிறுத்துவதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கடிந்து கொண்டதோடு நகராட்சிக்கு பல்வேறு உத்தரவுகளை பிறப்பித்தும் கூட இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்ற குற்றச்சாட்டானது இருக்கிறது. பல்லாயிரக்கணக்கான மக்கள் நாள்தோறும் தரிசனம் செய்வதற்காகவும் இந்த அக்னி தீர்த்த கடற்கரை புனித நீராடுவதற்காகவும் வந்து செல்லக்கூடிய சூழலில் கோவில் நிர்வாகமும் மாவட்ட நிர்வாகம் தொடர்ச்சியாக அலட்சிய போக்கை கையாள்வதாகவும் இதனால் நோய் தொற்று ஏற்படக்கூடிய அபாயம் இருப்பதாகவும் இதனை உடனடியாக சரி செய்ய வேண்டும் என உள்ளூர் மக்கள் அதே போல வரக்கூடிய யாத்திரிகள் தொடர்ச்சியாக கோரிக்கை விடுத்துள்ளனர். அக்னி தீர்த்த கடற்கரையில் கலக்கக்கூடிய இந்த கழிவு நீரை உடனடியாக சரி செய்ய வேண்டும் என்பதை அனைவருடைய. ராமேஸ்வரம் வந்து ஒரு புண்ணிய சேத்திரம். இந்த சேத்திரத்துல உலக அளவில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே இங்க வந்து முன்னோர்களுக்கு வந்து சாந்தி பண்ணிட்டு அவங்களுக்கு பிண்ட தர்ப்பணம் இதெல்லாம் பண்ணிட்டு போகக்கூடிய சூழல் ஏற்படுது. இந்த டயத்துல பல நாட்களாகவே இந்த சாக்கடை குடிநீர் அப்படின்னா அந்த பாதாள சாக்கடைங்கிற பேர்ல இந்த இடத்துல தண்ணி எப்பயுமே ஓப்பன் ஆகிட்டு இருக்கு. இன்னைக்கு லட்சக்கணக்கான பேர் அமாவாசைக்காக வந்திருக்காங்க. இந்த சூழ்நிலையிலையும் பாருங்க இந்த தண்ணி வந்துட்டு இருக்கு. இந்த அமாவாசைக்கு வரவங்க எல்லாருமே இங்க வந்து பித்ருக்களுக்கு சாந்தி பண்ணிட்டு ஒரு நிறைவோட போறவங்க எல்லாருமே நோயை வாங்கிட்டு போகக்கூடிய சூழல் இந்த ராமேஸ்வரத்தில் நடந்துகிட்டு இருக்கு. இங்க பாருங்க எல்லாமே எல்லா கழிவு நீரும் இதுல வந்துகிட்டு இருக்கு. இந்த கழிவு நீரை நிறுத்துறதுக்கு இந்த தமிழக அரசு ஒரு தகுந்த நடவடிக்கை எடுத்து இத ஒரு சிறப்பான ஒரு இடமா மாத்தணுங்கிறத பதிவு பண்ணிக்கிறேன். ஆளெல்லாம் வந்து இங்கே வந்து முங்கி குளிக்கிறாரு. இப்படியெல்லாம் பண்ணதுக்கு என்ன காரணம் தெரியாது. சீக்கிரமா இதுக்கு வந்து ஒரு சொல்யூஷன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.